ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். இன்னைக்கு இருக்கிற 100ல் 95 பேரை வாட்டி வதைக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கிற மாயை. இந்த தோஷம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். இது சரியான கல்வி அறிவு இல்லாமல் கல்வியில் தடை, வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத போகிறது, அப்புறம் வயசு வந்தும் கல்யாணமாகாத திருமண தடை, திருமணமே ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தைக்கு தடை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் விவாகரத்து, இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னா இது உண்மைதான். ஆனால் இதை எளிமையான சில பரிகாரத்து மூலமே நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதை சிலர் சொல்லாமல் வியாபார நோக்கத்துக்காக பெரிய லெவலில் பரிகாரம் சொல்கிறதால தான் இது ஒரு பெரிய தோஷமாகவே பார்க்கப்படுது. இந்த தோஷம் என்னையும் பாடாப்படுத்திருக்கு. எனக்கு பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இது ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறதாலையும் மறுபடியும் இதை பற்றி கேட்குறதாலையும் தான் இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பயப்படுறாங்க. ராகு கேது தோஷம் இருக்குது சார், எனக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, காலசர்ப்பம் பிரச்சனை இருக்குன்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இது ஓரளவுக்கு உண்மைதான். இதில் மறுத்து பேசுகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் மூலமாக இதை சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் 1950களுக்கு முன்னாடி அந்த உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா அந்த காலத்துலலாம் ராகு கேது தோஷம்லாம் ஒரு பெரிய தோஷமாகவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஜாதகம் எழுதுகிற பழக்கமே சிலருக்குலாம் கிடையாது. ஆனால் இப்போ ஏன் இது இவ்வளோவா பேசப்படுது அப்படின்னா, இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு கல்யாண வயசு கல்யாணம் ஆகிறதில்ல, நல்ல தொழில் நடக்கிறதில்ல, குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் இதுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராகு கேது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இது உண்மையானா இது உண்மை. சரி, யார் இந்த ராகு கேது? எதுக்கு ராகு கேது தோஷம் நமக்கு வருது? தோஷம்னா எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம்? அதுக்கு பெரியவா சொன்ன எளிமையான பரிகாரம் என்ன எப்படி ராகு கேது தோஷம் பாடாப்படுத்துச்சு, நான் என்னெல்லாம் அனுபவித்தேன், இதுக்கு என்ன மாதிரி எளிமையான பரிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ராகு கேது எப்படி வந்துச்சு ஒரு வரலாற்று கதையிலேருந்து சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வாசுகிங்கிற பாம்பை வச்சும் மலை மேருமலையை கொண்டு வந்தும் அதை தாங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் ஆமை வடிவம் எடுத்து அந்த மலையை போய் தாங்கினாருன்னு தெரியும். பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தமும் வந்துருச்சு. இப்போ அமிர்தத்தை யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதை தீர்க்கறதுக்காக 2 பேருக்கு ஏற்பட்ட சண்டையை தீர்க்கறதுக்காக தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா மோகினி அவதாரம், அதாவது மயக்கக்கூடிய அழகுடைய பெண் தான் மோகினி அவதாரம் எடுத்திருப்பாங்க. இது மதுரையில் திருமோகூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தரத்தில் எடுத்த அவதாரம். அதனால தான் அங்கே இருக்கிற பெருமாள் மோகினி ரூபத்திலே காட்சி கொடுப்பார். நீங்கள் இன்றைக்கி போனாலும் தரிசனம் பண்ணலாம். அப்படி எடுத்த அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அசுரர்களை பேசி மயக்கிட்டு முதல்ல அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுப்பார். இப்படி கொடுத்துட்டே வரும்போது இதில் சந்தேகம் ஏற்பட்ட ஒரு அசுரன், அவன் பேர் சுபர்பானு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசுரன் என்ன பண்ணுறான்னா தேவர்கள் மாதிரியே ஒரு மாதிரி போய் கிருஷ்ண பகவான் மோகினி ரூபத்தில் கொடுத்துட்டு இருக்கிற அந்த அமிர்தத்தை சாப்பிட்ருவான். இது கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருவார். உடனே கிருஷ்ணனா ஒரு மாதிரி தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அவனை தலைவேறையா உடம்பேறையா வெட்டிடுவார். ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டதால இறப்புன்னு ஒன்று ஏற்படாது. இப்படி இருக்கிற இவனுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த 2 ரூபங்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ரூபமாக இருந்தால் தானே ஏதாவது செயல்படுத்த முடியும். 2மே கடுமையான தவம் இருந்துச்சான். அப்படி தவம் இருந்து அதே பெருமாள் கிட்ட ஒரு வரம் வாங்குது. எங்களுக்கு அசுரர்களான எங்களுக்கு தேவர்கள் மாதிரியே அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்காக தான் அவர் கிரக அந்தஸ்து கொடுத்தார். அதனால தான் அதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க. இப்படி இந்த சுபர்பானுவோட தலையும் உடம்பும் தனித்தனியாக போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான் கிருஷ்ணன் கிட்ட போய் இவன் தேவன் இல்லை ஒரு அசுரன்னு சொன்னாங்களாம். அதனால தான் அவரோட தலை போச்சுங்கிறதால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. இந்த சூரிய சந்திரர்களை நாங்கள் பழி வாங்கணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னும் போது தான் நமக்கு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுது. ராகு சூரியனையும் கேது சந்திரனையும் பிடிக்கிற நாள், அதாவது அவங்களோட ஆதிக்கத்தில் கொண்டு வர நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையும் பாம்போட உடலும் உள்ளது ராகுவாகவும், மனித உடலும் பாம்போட தலையும் உள்ளது கேதுவாகவும் சொல்லப்படுது. இது நிழல் கிரகங்களாக சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகங்கள் அந்த சமயம் இருந்த யுகங்களுக்கு புண்ணியம் அதிகமாகவும் பாவங்கள் கம்மியாகவும் இருந்ததாகவும், கலியுகத்தில் தான் பாவம் அதிகரிக்க போகிறதாகவும், அதனால் பாவம் செய்கிற மக்களோட அந்த பாவத்தை கர்ம பலனை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களாக நீங்கள் செயல்படணும்னு சொல்லி கலியுகத்துக்கு அப்புறம் தான் ராகு கேதுங்கிற கிரகமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது எங்கெல்லாம் இருந்தால் தோஷம்? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் 1ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருந்தால் தோஷம். 2ல் அதுக்கப்புறம்
8ல் இருந்தால் தோஷம், 5ல் 9 இந்த இடங்கள்லாம் இருந்தால் தோஷம். இப்படி இருந்தது அப்படின்னா சில பிரச்சனைகளை கொடுக்கும். என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா படிக்க மாட்டாங்க, கல்வியில் மிகப்பெரிய தடையை கொடுக்கும். அதை மீறி ஏதாவது தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கும், பணத்தை தடையை ஏற்படுத்தும், கடன் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, வயசு வந்து கூட திருமணம் நடக்காது. அப்படியே திருமணம் ஆனால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இருக்காது. அப்படி கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு குறை என்ன கொடுக்குன்னா, குழந்தை பாக்கியத்தில் கை வச்சிரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடு உள்ள குழந்தையாவோ இல்லை ஒரு நோய் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள குழந்தையா இருந்து இவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். இது வந்து ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இதை எளிமையான பரிகாரத்து மூலமே சரி பண்ணிக்கலாம். இதுக்கு பெரியவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து 2018 பெரியவாவை தெரியும், ஆனால் வந்து அந்த அளவுக்கு பெரியவா வழிபாடு கிடையாது. பெரியவா வழிபாடு பண்ணுவேன், 10ஓட 11 தான் பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு 2018 தான் கல்யாணம். பத்திரிக்கை அடிச்சுட்டு போயிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், கொடுக்கும்போது ஒரு நல்ல ஜோதிடர். பத்திரிக்கை வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, உங்களோட ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் பத்திரிக்கை அடித்த அந்த தேதி என்னென்னா, கல்யாண தேதினா 17, 1 + 7 8, தமிழ் தேதி வந்து 25, 2 + 5 7, 8ங்கிறது சனிக்குரிய நம்பராகவும் 7ங்கிறது கேதுக்குரிய நம்பராகவும் இருக்கிறதால இது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்னார். ஜாதகத்தை வாங்கினோடனே சொன்னார். அப்போ எனக்கு வந்து ஜாதகத்தை பற்றினது ஒரு 20-25% அறிவு தான். ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன தோஷங்கள் இருக்குது, எங்கெங்கே இருந்தாலும் தோஷம் அப்படின்னு தெரியுமே தவிர அந்த அளவுக்குலாம் ரொம்ப இதாக இருக்க மாட்டேன். பத்திரிக்கை வச்சுட்டேன், இன்னும் ஒரு 10 நாளில் கல்யாணம். அவர் என் ஜாதகத்தை வாங்கிட்டு பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு கடுமையான ராகு தோஷம் இருக்குது, உங்கள் கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியாடுன்ட்டார். அந்த நிமிஷத்துலேருந்து அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணலை. அந்த நிமிஷத்துலேருந்தே எனக்கு பயம், ஏதோ ஆகிடுமோ ஒவ்வொன்றுத்துலேயும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நானே திங்க் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கானா? அவர் நிறைய பரிகாரம்லாம் சொன்னார், நிறைய கோயிலெலாம் போக சொன்னார், நிறைய வழிபாடுலாம் சொன்னார். பட் கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிற இடங்களுக்கெல்லாம் என்னால் போக முடியாது. ஆனால் அவர் சொன்னதுலேயே ஒரு கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்பாம்புரம் போக சொன்னார். எனக்கு வந்து வீடு பக்கத்துலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தான் அந்த கோவில். ரொம்ப சின்ன கோயில், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயிலை பற்றி நான் பின்னாடி என்ன வழிபாடு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரின்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் கிளம்புறேன் வண்டியில். சரின்னு ஒரு 3 மணிக்கு கிளம்புனா 4:30 அங்கே இருக்கணும். அதுக்காக போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அது கும்பகோணம் டு இன்னொரு ரோடு பைபாஸ் ஏறுற இடம் வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நான் பாட்டே பல்சர் பைக்கில் போயிட்டு இருக்கேன், வேகமாக போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு இடம் போனதும் ரொம்ப இருட்டான மாதிரி இருந்தது. திட்டுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உள்ளே நுழைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்ல மழை. பக்கத்தில் ஓரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாடு மழை பெய்யவும் மிரண்டு ரோட்டுக்குள்ளே ஓடி வருது. நான் ஓரளவுக்கு தான் ஸ்பீடு வந்துட்டு இருந்தேன். சரி மாடு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பிரேக் அடிக்கவும் வண்டி நல்ல தண்ணிக்கு அதுக்கும் வழுக்கி விட்டுருச்சு. வழுக்கி விழுந்து நான் ரோட்லேயே விழுந்துட்டேன். வண்டி அழைச்சிக்கிட்டே போகுது. கையில் அடி, மேலெல்லாம் சேரு, முட்டியில் ஒரு இடத்துல வழுப்பறிஞ்சிருச்சு, கையில் ஒரு இடத்துல வழுப்பறிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் தூக்கி விட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை. ஆனால் மேலே சட்டெல்லாம் சேராயிடுச்சு ஓரளவுக்கு. கோயிலுக்கு போய் தான் ஆகணும். அப்போ அவர் சொன்னார், ராகு கேது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை விடாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும்னார். சரி ஒருவேளை அதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். கிளம்பி அழகாக கோயிலுக்கு போனால் எல்லாரும் கோயிலில் இருக்க எல்லாரும் என்ன தான் வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னா, சட்டெல்லாம் சேராக இருக்குது, கையில் அங்கங்கே ரத்தம் வருது, காலில் ரத்தம் வருது, என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்புறம் சொன்ன, அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க, வரும்போது வழுக்கிட்டேன் அப்படி. அங்கே போனால் அந்த பரிகார பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்தேன். கல்யாணம் முதல் நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணத்துக்கு மொதல் நைட்டு வந்து நான் பொண்ணு வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து சின்ன சின்ன பேச்சு வரும்போது அது ஒரு சின்ன சாதாரணமாக பேசிட்டு இருந்தது ஒரு வாக்குவாதமாகி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. பட் அதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு வேறு சில காரணங்கள்லாம் இருந்தது. ஒரு டைமுக்கு அப்புறம் கல்யாணத்தில் பெரிய தடை வந்துருச்சு. சரி அப்படி இப்படி நானே அப்புறம் உள்ளே புகுந்து பேசி, எனக்கு தான் தெரியும் என்ன நடக்கும்னு, பேசி கீசி சமாதானம் பண்ணி 2 பக்கமும் பிரித்து விட்டு கல்யாணம் ஒரு திருப்தியாக பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நீங்கள் ஒரு 100 கல்யாணத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 95 கல்யாணம் சண்டையோட தான் நடந்திருக்கும். ஒரு 5 கல்யாணம் தான் சண்டை இல்லாமல் நடந்திருக்கும். இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற இயல்பு தான். ஒரு நல்ல காரியம் அப்படிங்கும்போது ஒருத்தங்க கோச்சிப்பாங்க, ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது பிரச்சனை ஆகிடும். பட் இது வந்து தோஷத்தில் இருக்கிற ஒரு பகுதியாக நான் பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதோட விட்டுதா அப்படின்னா 2018 2020 வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஜோதிடத்தை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சு, பெரியவா பற்றி நிறைய பண்ண ஆரம்பிச்சு, நம்ம சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதே இதுதான் முக்கியமான நோக்கம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு தோஷத்தை பற்றி கேள்விப்படும் போது ஒவ்வொரு ஜோதிடத்தை போகும்போது ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர்லாம் பெரிய பரிகாரம் சொன்னார், இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும், அப்போதையும் அது கட்டுக்குள்ளே வராது, அதுக்கப்புறம் இதை பண்ணணும் அதை பண்ணணும். யார்ட்டையாவது போனோம் அப்படின்னா அதில் ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப எளிமையான பரிகாரம் சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த பரிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகியும் கூட ஒரு கணவன் மனைவியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறது, எங்கே போனாலும் என் மனைவி யாராவது இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் நிறைய கோயிலெலாம் போக ஆரம்பித்தோம். கருவலர் செடி போனோம், கற்பகாம்பிகை கோயில்,
இதுக்கு போனோம், திருக்கருகாவூர் போனோம், இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு காரணம் அது இல்லை, பின்னாடி நான் சொல்கிறேன் அதிகம். அப்போ ஒரு நாள் பெரியவாவை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கேன். பெரியவாவை பற்றி தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு இப்போ நான் பெரியவாவை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க அளவுக்குலாம் தெரியாது, ஒரு 10% தெரியும். அப்படி படிக்கும்போது நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்போ பெரியவா ஃபோட்டோ வருது. எல்லாருக்கும் ஏதோ விஷயம்லாம் பண்ணதான் நான் படிக்கிறேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம நார்மலாக ஒரு வருத்தத்தில் பேசுவோம்ல, அப்படி பேசும்போது ஒரு பதிவு என் கண்ணில் படுது. இதுதான் அந்த பதிவு. இந்த ராகு கேது தோஷத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பெரியவா சொன்ன ஒரு பரிகாரம் இருக்குது. பெரியவாவே எனக்கு அதை காமிச்சு கொடுக்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு எடுத்து படிக்கிறேன். என்னன்னா, ஒரு பக்தர் பெரியவா கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சந்தேகம். ரொம்ப நாளாக அவர் வந்துட்டு போவார். ஆனால் பெரியவாட்ட கேட்கறதுக்கு தைரியம் இல்லாமல் அன்னைக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பெரியவாட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். என்ன கேள அப்படின்னு பெரியவா சொன்னதும், ஒன்றும் இல்லை பெரியவா, ஆஞ்சநேயரை பற்றி ஒரு சந்தேகம்னதும், அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை பற்றியா, அருமையான விஷயமாச்சே கேளு அப்படின்வாங்க. இவர் உடனே சொல்லுவார், நம்ம தமிழ்நாட்டில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறோம், ஆனால் நார்த் இந்தியாவில் ஜிலேபி சாத்துறாங்க, இது எது சரி, எதுக்கு சாத்துறாங்க அப்படின்னு கேட்டோடனே, அருமையான கேள்வி, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அதுக்கு சொல்லுவாங்க. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும்போது நம்ம அழுதோம் அப்படின்னா நம்மளை சாப்பாடு ஊட்டும்போது நிலாவை வேடிக்கை காட்டுவாங்க. நமக்குலாம் விளையாட்டு பொருள் நிலா. ஆனால் ஒரு வாயுவோட புத்திரன், வாயுனா காத்தோட பையன். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு மாலை சூரியன் ஒரு நாள் நிமிர்ந்து பார்க்கும்போது ஏதோ சிவப்பு கலரில் ஜிவு ஜிவுன்னு ஒரு பழம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி, இது ஏதோ பழம் சாப்பிட்ற பழம் நினச்சிட்டு உடனே, ஏன்னா ஒரு காத்தோட பையன் இல்லையா, பறக்கிறது சாதாரண விஷயம் தானே, உடனே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அதுவும் தேவர்கள்லாம் ரொம்ப நடுங்கிறாங்க. இது மாதிரி ஆஞ்சநேயர் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு. ஏதோ பண்ணி அவரை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, எதுவுமே பண்ண முடியல. அவர் கரெக்டாக போயிட்டு அந்த சூரியன், பழமாக தெரிகிற சூரியனை கையில் பிடிச்சி வாயில் போட போகிறார். அந்த நேரம் சூரியனை ராகு பகவான் பிடிச்சி சூரிய கிரகணம் ஏற்படுத்தணும். ஆனால் இவருக்கும் அவருக்கும் நடந்த ரேஸில் ஆஞ்சநேயர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியனை கையில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறார். இப்போ இவர் கொடுத்தாதான் அவர் அவரை பிடிக்க முடியும், பிடிச்சாதான் சூரிய கிரகணம் ஏற்படும். அதுக்கு ஒன்னே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன், எனக்கு இவரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறார். அதுக்கு ஒன்னே, என்னோட பக்தர்களை நீ எப்பவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அதுக்கு ராகு ஒரு நிபந்தனையோட, நான் எந்த காலத்திலையும் எந்த தோஷமும் எந்த புத்தியும் எந்த தசா புத்தியும் என்னோட எந்த கெடுபலன்களும் உங்களோட பக்தர்களுக்கு நேராது, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு, என்னோட தானியமான உளுந்துல என்னோட ரூபத்தில் உங்களுக்கு பதார்த்தம் செஞ்சு வழிபடுறவங்கள, படைச்சி வழிபடுறவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கும் வடைக்கும் ஜாங்கிரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் வடை செய்கிறதுக்கும் ஜாங்கிரி செய்கிறதுக்கும் பேஸ் என்னமோ உளுந்த மாவு தான். இப்போ நிறைய பேர் நிறைய கெமிக்கல் வந்துருச்சு, நிறைய மாற்று பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்க. பட் முன்னொரு காலத்தில் இருந்தது. தமிழ்நாட்டில் ஏன் வடை மாலை அப்படின்னா, இங்கே உப்பு அதிகமாக விளையுது, உப்பளம் நிறையா இருக்குது. அதனால் இங்கே உப்பையும் வடை சாப்பிட்றவங்க அதிகம், அதையும் சேர்த்து உளுந்த மாவில் அவரோட ரூபமான வடையாக செஞ்சு அதை அவருக்கு வடை மாலை சாத்தி வழிபடுறாங்க. வட இந்தியாவில் சர்க்கரை, அதாவது கரும்பு அதிகம். அதனால் அவங்க எப்பவுமே இனிப்பு விரும்பி சாப்பிட்றவங்க. அதனால் உளுந்த மாவு கூட சர்க்கரை சேர்த்து செய்யக்கூடிய அந்த ஜிலேபியை பண்ணி ஆஞ்சநேயருக்கு படைக்கிறாங்க. ஜிலேபியோ இல்லை வடமாலையோ எதுவானா என்ன, மக்களோட ராகு தோஷம் போனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சிரிப்பாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதோ இல்லை ஜிலேபி மாலை சாத்துறதோ நம்மளோட ராகு கேது தோஷத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு பிரச்சனையப்பவும் நான் ஒரு பதிகத்தை பெரியவா சொன்னதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பரிகாரத்தை நான் ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு 5-6 வடை தான் வீட்லேயே நல்லா அழகாக தயார் பண்ணி கொண்டு போய் வச்சு படைச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வர ஆரம்பித்தது. எனக்கே நல்ல மாற்றம் கிடச்சிது, நிறைய மாற்றங்கள் கிடச்சி. அதை நான் வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை, இந்த மாதிரி எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நானும் மனைவியும் போக ஆரம்பித்தோம், செய்ய ஆரம்பித்தோம் நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் அதை மட்டும் செய்யலை, கூடயே பெரியவா சொன்ன நிறைய இந்த தோஷங்கள் போக்கக்கூடியது, நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கும், நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தா நல்ல ரிசல்ட், உடனே அது 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. சரி, ராகுக்கு சொல்லிட்டீங்க. கேதுவுக்குமே பெரியவா ஒரு அருமையான பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அதிகமாக கோயில் கொண்டிருக்கு, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிக கோயில் கொண்ட ஒரே கடவுள் இவர் தான். எளிமையின் ரூபம், சக்திகளின் மொத்த உருவம் இவர் தான். யார் அப்படின்னா
விநாயகர். நீங்கள் திரும்புகிற இடத்துலலாம் விநாயகர் இருப்பார். ஒவ்வொரு சொற்பொழிவுலையும் பெரியவா வந்து விநாயகரை பற்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்களாம். ஏன்னா விநாயகரோட சக்தி அப்படி. விநாயகர் அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார், வழிபடுறதும் எளிமை, ஆனால் அபார சக்தி. அப்படிப்பட்ட விநாயகரை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கேதுவோட தோஷம் வேலை செய்யாது. எப்படின்னா விநாயகர் தான் கேதுவுக்கு அதிபதினு சொல்லுவாங்க. எப்போவுமே மனித உடலும் மிருகங்களோட முகமும் கொண்ட கடவுள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம வழிபடும் போது இந்த ராகு கேது தோஷம் 100% கட்டுக்குள்ளே வந்துடும். இது வந்து பொதுவான ஜோதிட விதியாக சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வராரா, ஆஞ்சநேயர் வராரா, நரசிம்மர் வருவார். இது மாதிரி நீங்கள் ஒரு கடவுள் எடுத்திங்கன்னா ஒரு அவதாரம் இருக்கும். அந்த மாதிரி கடவுள் எல்லாமே இந்த ராகு கேதுவை மொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள். அந்த அளவுக்கு பெரியவா வந்து விநாயகரை வந்து அவ்வளோ உயர்வாக சொல்லுவாங்க. ஒன்று சொல்கிறது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டாக சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா விநாயகருக்கு அவ்வை பாட்டி யோக சூத்திரம் முழுக்க நிறைஞ்ச ஒரு பாடலாக விநாயகர் அகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த விநாயகர் அகவலை அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ படித்தாலே நமக்கு இருக்கிற கேதுவோட தோஷம், குறிப்பாக கேதுன்னு மட்டும் கிடையாது, ராகு கேது அவர் வந்து நவகிரகத்துக்கும் தளபதி. அவர் சொல்கிறத தான் இது கேட்டாகணும். நீங்கள் பிள்ளையார்பட்டி போனீங்க அப்படின்னா ஒரு கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். அருமையான விஷயம். வருஷத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ராகு தோஷம் இருக்குன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தப்பவோ இல்லை 4ஆவதா 6ஆவதா வரக்கூடிய நட்சத்திரம் அப்பவோ நீங்கள் போய் அவரை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அங்கே போனீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். என்னென்னா சுற்றி வரும்போது நவகிரகம் இருக்கும். நீங்கள் வேணால் நவகிரகத்தை கூர்ந்து கவனித்து பாருங்கள். உட்காந்த நிலையில் இருக்கும், அது நிற்கிற நிலையிலே இருக்காது. ஏன்னா நவகிரகம் வந்து அவரோட அசைவு, அவர் சொன்னால் தான் செயல்படணும். சொல்லாமல் கை காலெலாம் நீட்டினா நறுக்கிடுவார் நம்மால். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர்கிட்ட போய் நீங்கள் வழிபடுறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சாமியை நீங்கள் வழிபடணுன்னா அதுக்குன்னு சிறப்பான கோயிலெலாம் போகணும். நான் விநாயகருக்கு அப்படி கிடையாது. மனசறிஞ்சு நீங்கள் வந்து எல்லா பொருளையும் அவரை கொண்டு வந்துடலாம். விபூதியை பிடிச்சிங்கன்னா விநாயகர் வருவார், குங்குமத்தை பிடிச்சா, மஞ்சளை பிடிச்சா, சந்தனம் பிடிச்சா, பசுஞ்சாணத்தில் எதில் வேணாலும் விநாயகரை நீங்கள் கொண்டு வந்துட முடியும். அந்த அளவுக்கு எளிமை சக்தியின் மொத்த ரூபம். அப்படிப்பட்ட விநாயகரை தியானம் பண்ணி அவங்க வந்து யோக சூத்திரம் மொத்தமும் அடங்கினது. இதுதான் அர்த்தம்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல லட்சம் பிறவி நீங்கள் எடுக்க வேண்டியது வரும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடல் சீத கலம்ப செந்தாமரை பூன்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாட்டை எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சதுர்த்தி எடுத்துக்கோங்க. சதுர்த்தி அப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மோதகம்னு சொல்கிற கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை, கரும்பு பிடிக்கும், மாம்பழம் பிடிக்கும். இப்படி உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம், ஒரு 21 அருகம்புல் உங்கள் கையாலேயே, நீங்கள் எங்கே வேணாலும் அருகம்புல் பறித்து நல்லா அலசிட்டு உங்கள் கையாலேயே வாழை நாரில் போட்டு அழகாக கட்டி 21 மொத்தமாக கூட கட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் இது கிடையாது. கொண்டு போய் வச்சு 2 அகல் விளக்கு நல்லெண்ணெய்யோ நெய்யோ போட்டு ஒரு நாள் கோவிலில் தொடங்குறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, கோவிலில் அதிகப்படியான எனர்ஜி இருக்கும். நீங்கள் போன உடனே அது வேலை செய்யும். விநாயகருக்கு போட்டு விநாயகர் அகவல் படித்து நெய்வேத்தியம் என்ன கொண்டு போகிறீங்களோ படைச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் அடித்து சொல்கிறேன், அடுத்த சதுர்த்தி வரத்துக்குள்ளேயே உங்கள் தோஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை குறைஞ்சி 0 ஆகி வந்து நிற்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, தொழில் நஷ்டம், குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணத்தில் தடை இருக்குது, எனக்கு பண கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, எதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை அப்படியே சரி பண்ணியிருப்பார். இது ராகு கேது 2க்குமே பொருந்தும். இதுக்கு வந்து அழகான ஒரு வெண்பா இருக்குது. அவரோட சக்தியை பற்றி சொல்கிற ஒரு 4 வரி, அதையும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஓரானை கன்றை உமையால் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சத்தி தரும் சித்தி தருந்தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆணை முகத்தவன், உமையவள் மகன் அவனை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அத்தனையும் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்? வாராத புத்தி வரும், வித்தை வரும். வித்தைனா கல்வியிலேருந்து போடுற கல்வியிலேருந்து அணு ஆயுதம் வரைக்கும் இருக்க கல்வி, அத்தனை கலைகளும். புத்தியை பற்றி சொல்லும்போது அத்தனை புத்தியும் எந்த நேரத்தில் எப்படி புத்தி செயல்படணுமோ அது செயல்படும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஞானப்பழத்தை யார் வாங்கணும்? எப்படியும் ஒரு காம்படிஷன் வச்சு தான் ஞானப்பழத்தை வாங்க முடியும். போட்டின்னு வந்துருச்சு விநாயகருக்கும் முருகனுக்கும். உலகத்தை யார் ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம் போட்டியில் அறிவிச்சாச்சு. இப்போ முருகன் யோசித்த விஷயம் என்ன? ஒரு நொடியில் என் மயில் எடுத்துகிட்டு போய் சுற்றிட முடியும்னு அவர் யோசிச்சார். ஆனால் இவர் என்ன யோசிச்சார்? எந்த நேரத்தில் எதை சரியாக யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற புத்தியை உங்களுக்கு விநாயகர் கொடுப்பார். அதுதான் புத்தி நாங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. இவர் உடனே சொன்னார், அம்மா அப்பானா என்ன, உலகம்னா என்ன. அம்மையப்பன் தான் உலகம். உடனே அம்மையப்பனை ஒரு சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கிடுவார் இல்லையா? அப்படிப்பட்ட புத்தி கூர்மையுடைய கடவுள். அப்படிப்பட்ட புத்தியை உங்களுக்கு கொடுப்பார். எந்த விஷயத்தையும் தீர ஆராய்ஞ்சு
ஷார்ட்கட், ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப விரைவாக இருக்கக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடிய. வித்தைனா குழந்தை படிக்க மாட்டான், ஒரு தொழிலில் நல்லா பண்ணணும்னா முதல்ல புத்தி வேணும், ஒரு விஷயத்தை சரியாக நடத்தணும்னா புத்தி வேணும், கடனை அடைக்கணுன்னாலும் புத்தி வேணும், கடன் வாங்கணுன்னாலும் புத்தி வேணும், கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் அறிவு, நல்லறிவு வேணும், குழந்தை வாக்கியத்துக்கும் நல்லறிவு வேணும். இது எல்லாத்தையும் கொடுப்பாரு, வித்தையும் கொடுப்பார். அடுத்து புத்திர சம்பத்து. இப்போ தான் உங்கள் விஷயத்துக்கு வரேன். புத்திர சம்பத்து அப்படின்னா, புத்திரன்னா குழந்தை, 16 செல்வங்களில் ஒரு செல்வம், சம்பத்துனாலும் செல்வம். செல்வம்னா பணம்லேருந்து வரக்கூடிய அத்தனை செல்வமும், இது ரெண்டையுமே கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சக்தி, கடைசி லைன் பாருங்கள், சக்தி தருவார். சக்தினா எந்த விஷயம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ, எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு சக்தி இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த சக்தியை உங்களுக்குள்ளே தூக்கி போடுவார். அடுத்து சித்தி. சித்தினா கடைசியாக கடவுள் அடையக்கூடிய கடைசி படியான சித்தி நிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எளிமையான கடவுள் இவர் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ எளிமையாக ராகு கேது தோஷம் போகுமானா, நீங்கள் விநாயகர் அகவல் தொடர்ந்து ஒரு 48 நாள், இடையில டேட்ஸ் வந்துருச்சு, பெண்களாக இருக்கீங்கன்னா கவலையே பட வேண்டாம், அதை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து திரும்ப தொடங்கலாம். கண்டினியூஸாக 48 நாள்னு எந்த கணக்கெலாம் வச்சுக்க வேணாம். தொடர்ந்து நான் சொன்ன படிநிலையில் விநாயகர் அகவல் படிச்சுட்டே வாங்க. இந்த பிரச்சனைக்குன்னு இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும். ஒரு சகோதரி தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனையில் கணவன் கூட சேரணும், என் கணவன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு கூட நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு வீடியோ போடுங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் இந்த ராகு கேதுவால் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல, இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அந்த சகோதரி தினமும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 21 நாள் காலையிலையும் சாயந்தரமும் தினமும் விநாயகரை மனசார நினச்சி விநாயகர் அகவல் படித்தாங்க அப்படின்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை ஏற்பட்டு திரும்பவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. முழு நம்பிக்கையோடு அவங்க படிக்கணும். அடுத்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் பொதுவாக இது கேட்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நானே இந்த ராகு கேதுவால் நிறைய மன உளைச்சல் இருந்தேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல், நிறைய மெயில் படிக்கும்போது தெரியுது. நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபேஸ்புக் மூலமாகவோ சொல்லுங்கள். ராகு கேதுங்கிறது பெரிய தோஷம் கிடையாது. அப்படி அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பொதுவாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பெரியவா சொன்ன நிறைய பரிகாரங்களை, வழிபாட்டு முறைகளை பயன்படுத்திட்டு வரேன். அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், வீடியோவாக போடுறேன். நான் யார், என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இந்த சேனல் வந்துச்சு, எதனால் இவ்வளோ பரிகாரங்கள், எதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரி வழிபாடுலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இதுக்குன்னு இருக்கிற பிரத்யேகமான கோவில் சிலது இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் கோவில் திருப்பாம்பரம், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் திருநாகேஸ்வரம் இருக்குது, கீழ்பெரும்பள்ளம் கேதுவுக்கு இருக்குது, திருவெண்காடு இருக்குது, அதுக்கப்புறம் காளகஸ்தி இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது, அப்புறம் காட்டுமன்னார் கோவில் இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோவில் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தலைமையாக பார்த்திங்கன்னா இது கற்பக விநாயகர் கோவில் நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்குது. பிள்ளையார்பட்டியில் போயிட்டோம் அப்படின்னா இருக்கும். இருந்தாலும் பிரத்யேகமாக சில கோவில் இருக்குது இல்லையா, அதில் முதன்மையாக பார்க்க வேண்டியது திருப்பாம்பரம். ஏன்னா இந்த ராகு கேது ஒரே சாரீரமாக இருக்கக்கூடிய கோவில். இங்கே நீங்கள் போகணும் ஒரு தடவை, கணவன் மனைவியாக சேர்ந்து போனாலும் சரி, இல்லை கணவனாக போனாலும் சரி, இல்லை திருமணம் நடக்கணும்னா அந்த பையனோ பொண்ணையோ கூட்டிகிட்டு போனாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கு 2 பேரும் போனாலும் சரி, போனீங்க அப்படின்னா என்னைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4:30 அங்கே இருக்கிற மாதிரி போவோம். அங்கே பூஜை நடக்கும். பூஜை கம்மியாக தான் ஆகும், மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது ஒரு 500-600 தான் வரும். நான் போனப்போ 250 இருந்தது. 2வது நட போகும்போது ஒரு 400 என்னமோ ஆச்சு. இப்போ ஒரு 1000 வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான் ஆகும். பூஜைக்கான எல்லா ஜாமானும் கொடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பகவானையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் உக்காந்திங்கன்னா உங்கள் கிட்ட சில பூஜை பொருள் இருக்கும். உங்களை வச்சே பூஜை பண்ண சொல்லுவாங்க. அவங்க மந்திரம் சொல்லுவாங்க, நீங்கள் அதை திருப்பி சொல்லுவீங்க. அதை பூஜையை முடித்து உங்கள்கிட்ட ஒரு ₹1 காயின் பூஜையில் வைக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு தினமும் வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு மந்திரம் சொல்லி வழிபட சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு 1 இயர் உங்களோட அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் அந்த காயினை திருப்பி கொண்டு போய் திருப்பாம்பரம் கோயிலில் போட்டணும். இருக்கிறதுலே உடனே ரெமடி கொடுக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரம் உள்ள கோயில் திருப்பாம்பரம் தான். அதுக்கப்புறம் காளகஸ்தி போனீங்க அப்படின்னா அதே மாதிரி வழிபாடு தான். அங்கே போனீங்கனாலும் நீங்கள் ஒரு 4:30 ஞாயிற்றுக்கிழமையில் இருக்க 4:30 தான் ரொம்ப சிறப்பு. அப்படி போய் அங்கே இருக்கக்கூடிய பகவானையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிங்க. அங்கே கொஞ்சம் பரிகாரம் காசு அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பரிகாரம் இருக்குது, ஆனால் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. கடவுள் அதை பண்ணாதான் ஒன்று, அப்படி பண்ணாதான் திருப்தி ஆவார், அப்போ தான் பரிகாரம் சரியாகும், அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது. அந்த கோயிலோட வரலாறே கண்ணப்பனோட வரலாறு. அங்கே சிலந்தி வழிபட்டிருக்கு, நாகம் வழிபட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் மந்திரம் சொல்லிச்சு, அதெல்லாம் பரிகாரம் பண்ணிச்சான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. உண்மையான பக்தி இருந்தால் போதும். மனமுருகி நீங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இறைவன்ட்ட வேணும்னு கேட்டால் கொடுப்பார். இதுக்கப்புறம்
நமக்கு வீட்லேயே இப்போ இந்த விஷயம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, இல்லை பண்ண முடியாதவங்களுக்கு வழி வேணும் இல்லையா வீட்டில், அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்போவுமே காட்டுக்கு போய் கீரைகளை பறிச்சுட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது தான் அவரோட வேலை. அவர் தினமும் போய் பறிச்சுட்டு வரும்போது காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்று பகுதியில் ஒரு குடில் இருக்கும். அந்த குடிலில் ஒரு தவசீலர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன பெருமாள் விக்கிரகத்தை வச்சு அதுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்பார். இவர் போகும்போதும் வரும்போது இதை கவனிப்பார். ஆனால் இவர் மனசுக்குள்ளே என்னென்னா, நமக்கெல்லாம் அதுக்கு என்ன கொடுப்பனை இல்லை, எப்படி செய்யணும்னு தெரியாது, ரெண்டாவது அதுக்கான நேரமும் இல்லை, நம்ம ஏதோ கீரையை பறிச்சு வந்து வியாபாரம் பண்ணால் தான் பொழப்பு ஓடுது அப்படின்னு நினச்சிட்டே போவார். ஒரு நாள் போய் இவர் கீரையை பறிக்கிற அந்த சமயம் நிறைய துளசி இருக்கும். பார்த்தோன்னே இவருக்கு ஒரு எண்ணம், சரி துளசியை பறிச்சுட்டு போய் கொடுத்து அவரு அது பிரயோஜனமாக சாமிக்கு பயன்படுத்துவார்னு சொல்லி துளசி பறித்து அவர் கூடையில் வச்சுக்கிட்டு போய் அந்த குடில் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சாமி சாமின்னு கூப்பிடுவார். அவர் வெளியில் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அவருக்கு 2 ரூபங்கள் தெரியும். இவர் ஒரு ஆளாகவும் இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழல் ரூபம் இருக்கிற மாதிரி தெரியும். என்னப்பா அப்படின்னு கேட்டது, இந்த மாதிரி நான் உங்களுக்காக துளசி பறித்து கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னதும் சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற நிழல் ரூபம் இவருக்கு தெரிஞ்சிடும் யாருன்ட்டு. உடனே குடிலுக்கு பின்னாடி போய் கையில் இருந்த தீர்த்தத்தை தெளித்து ஒரு மந்திரத்தை சொல்லுவார். சொன்னோடனே அந்த நிழல் ரூபம் இந்த இடத்துக்கு வந்துடும். யார் நீங்கள், எதுக்கு இந்த விவசாயியை பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னதும், நான் ராகு பகவான், இவரோட ஆயுள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய வேண்டியது, ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இவன் இன்றைக்கின்னு பார்த்து பெருமாளுக்கு உகந்த துளசியை பறித்து கூடக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த துளசியை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அவனை தீண்டுனா அது மிகப்பெரிய பாவம் ஆகிடும். அந்த பாவத்தால் நான் பல பிறவி எடுத்து இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த துளசி அவன் உங்ககிட்ட கொடுத்ததும் தீண்டலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, நமக்காக இறக்கப்பட்டு ஒரு விவசாயி கொண்டு வந்திருக்கிறான், ஒரு நல்ல மனசை பாராட்டி அவர் என்ன நினைப்பார்னா, சரி அவனை தீண்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பார். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஈடா அப்படின்னு. ஒரே ஒரு நாள் நீங்கள் துளசியை வச்சு வழிபட்ட பலனை, பெருமாளுக்கு வழிபட்ட பலனை தாரவாத்து கொடுத்தா போதுன்னு அப்படியே தாரவாத்து கொடுப்பாரு. இவர் உடனே ராகு மறைஞ்சிருவார். அந்த பூக்கூட இருக்குல்லையே அதுக்குள்ளே ஒரு சின்ன பூநாகமாக தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் பாம்பு, அதுவும் மறைஞ்சிரும். அப்புறமா அந்த விவசாயிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, இனிமேல் தினமும் நீ துளசியை பறிச்சுட்டு வரணும், நீ பறிச்சுற துளசியை தான் நான் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு உயர்ந்தது பெருமாளுக்கு உகந்த துளசி. நீங்கள் வீட்டில் எந்த தோஷத்துக்காக கூட எந்த வழிபாட்டுக்குமே துளசி வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா, ஒன்று வடமேற்கு இல்லை வடகிழக்கு ஒரு சுத்தமான இடமா பார்த்து ஒரு துளசி செடி வச்சுக்கோங்க. தினமுமோ இல்லை செவ்வாய் வெள்ளியோ அது பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் தினமும் அதுக்கு தண்ணி விடணும். துளசியை பார்க்குறவன் புண்ணியசாலி, துளசியை தொடுறவன் அதிபாக்கியசாலி, துளசியை பறித்து எனக்கு சமர்ப்பிக்கிறவன் என் மனதுக்கு நெருக்கமான பக்தன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு புனிதமான செடி துளசி. இந்த துளசி பக்கத்தில் இருந்து நீங்கள் ராம 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 ராமன்ற மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா, மேலே சொன்ன மாதிரி துளசியோட அனுகிரகத்தால் உங்களோட தோஷங்கள் 0 ஆகிடும். வேலையே செய்யாதுன்னா என்ன மீனிங்கில் சார் வேலை செய்யாது அப்படிங்கிறீங்கன்னா, அதோட வீரியம் வந்து இல்லாமல் போயிடும். ஏன் அனுபவத்தில் நான் என்னென்னலாம் மேலே சொன்னேன் இல்லையா, என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வீட்டில் துளசி வச்சுருக்கிறேன், பச்சை துளசியும் வச்சுருக்கிறேன், கருந்துளசியும் வச்சுருக்கிறேன், கூடவே தொட்டாசினங்கி வச்சுருக்கிறேன். மேலே சொன்ன எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக திருவெண்காடு திருமுறை பதிகம் நான் குழந்தை பாக்கியத்துக்காக படித்தது. இதுவும் பெரியவா சொன்னது தான். திருவெண்காடு திருமுறை பதிகம் இருக்குது, ஞானசம்பந்தர் பாடின பாட்டு. இது நம்ம முற்பிறவி கர்மாவை மன்னிக்க சொல்லி இறைவன்கிட்ட வேண்டி குழந்தை பாக்கியத்தை கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. இதை படிக்க ஆரம்பித்த உடனேவே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. எனக்கு உடனே நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. அதே மாதிரி ராகு கேது தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த பணத்தடை விலகிச்சு, கடன் அடைஞ்சிது, கல்யாணத்துக்கு பக்கம் இருந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமா நடந்துச்சு, குழந்தை கிடச்சிது, நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துற பழக்கத்தையும் வச்சுருக்கேன். விநாயகர் அகவல் இதுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நான் விநாயகரை வழிபட்டுட்டு தான் எந்த விஷயத்தையும் தொடங்குவேன். நான் அன்றைக்கி வண்டியில் போகும்போது விநாயகருக்கு கோவில் சாத்தி இருந்தது. சரி போகிற வழியில் ஏதாவது ஒரு விநாயகருக்கு அருகம்புல் வச்சுக்கலான்னு நினச்சிட்டு போனேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நான் கீழே விழுந்தேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மேலே சொன்ன எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். கற்பகரைச்சாம்பி கோயில் 2 தடவை போயிருக்கேன். பொற்றாளம் பேட்டவாய் தலைன்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற பிரார்த்தனை சீட்டு முறை, பிரம்மகத்தி தோஷம் போக்கக்கூடிய கோயில், இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். வீட்லேயே பண்ணக்கூடிய எல்லா பரிகாரத்தையும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்லேயே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எனர்ஜி சேர்ந்துட்டே வரும். கோயிலுக்கு போகும்போது அங்கே எனர்ஜி ஆல்ரெடி இருக்கும், அதை அப்படியே மொத்தமாக நீங்கள் வாங்கிப்பீங்க. அதுக்காக தான் மாதத்தில் ஒரு தடையாவது வருஷத்தில் ஒரு தடையாவது நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் காளகஸ்தியை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி காட்டு மன்னார் கோவில், நீங்கள் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு மன்னார் கோவில் வந்து ராஜராஜ சோழனோட அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராகு கேது தோஷம் இருந்து அந்த தோஷ நிவர்த்திக்கு அங்கே தானம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு திருத்தலம் தான் அனந்தீஸ்வரர்
கோவில், அங்கே இருக்க காட்டுமன்னார் கோவிலில் இருக்க சிவன் கோவில்னு ஒரு கல்வெட்டே இருக்கும். அந்த சிவனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறது, பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணணும்? சிவன் கோவிலாக இருக்கிறப்ப கோளறு பதிகம் இது படிக்கணும். பெரியவா சொல்லியிருக்கிறாங்க, எந்த தோஷத்தையும் பூஜ்யமாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. தோஷத்தைனா இல்லாமையாக்கக்கூடிய சக்தி. வேயிரு தோழி பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கோளறு பதிகம் முதல் பாட்டை படித்தாலே போதும். ஆனால் மனமுருகி படிக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாட்டு படிக்கணும் அப்படின்னா, கந்தர் அலங்காரத்தில் வர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், இதை படிக்கணும். இது எல்லாத்த விட எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விநாயகர் அகவல் தான். நீங்கள் வீட்டிலே உட்காந்து விநாயகர் அகவல் எல்லாரும் படிக்கலாம். 100% உங்களோட ராகு கேது தோஷம் இல்லாமல் போயிடும்னா வேலை செய்யாது, அவ்வளோவா உங்களுக்கு பெரிய கெடுபலன்லாம் கொடுக்காது. நீங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். கடைசியாக ஒருவேளை உங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாகர்கள் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 10:12 ராகு காலத்தில் போகணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 4:06 போகணும். போயிட்டு கொஞ்சமாக பசும்பால் கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பொட்டு, அழகாக மஞ்சளால் ஒரு பட்டை மாதிரி போட்டு பொட்டு வச்சு பூக்களால் ஒரே ஒரு பூ எடுத்துகிட்டு போனால் கூட போதும். செவ்வரளி அந்த மாதிரி சிவப்பு நிற பூக்கள் கொண்டு போகணும். அந்த பூக்களால் போட்டு பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, நீங்கள் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். பொதுவாக இந்த ரெண்டு இதையும் நீங்கள் பார்க்குறதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அன்னன்னைக்கு பண்ணுற பாவங்கள் மன்னிக்கப்படுறதாகவும், இந்த நாகர் சிலைகளை நீங்கள் பார்க்குறதால உங்களோட டிஎன்ஏல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ராகு கேது அப்படிங்கிற தோஷம் எப்படி நம்ம உடம்புக்குள்ளேருந்து செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராகு அப்படிங்கிறது பேராசை கொண்ட கிரகமாகவும், கேது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் முடிச்சு வைக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கும். இது எப்படி செயல்படும் அப்படின்னா, பக்கத்தில் நம்ம 4 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உங்களோட நண்பர்கள் உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நம்மளும் அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணத்தை தூண்டிவிடும். அதாவது 40,000 சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் பைக்கில் போயிட்டுருப்பீங்க, எல்லாரும் காரில் இறங்குறத பார்த்து உங்களுக்கு கார் வாங்க வைக்கும். இப்படி ஒரு ஆசையை உங்களுக்கு தூண்டிவிடும். அந்த காருக்கான இஎம்ஐ கட்ட வச்சு உங்களை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுரும். கேது என்ன பண்ணும் அப்படின்னா, கேது எல்லாத்துக்கும் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த கேது உங்களோட எண்ணத்தை எப்படின்னா சடனாக ஒரு முடிவெடுக்க வச்சிடும். ஒரு சிந்திச்சு செயல்படணுங்கிற எண்ணத்தை இல்லாமல் சடனாக ஒரு முடிவெடுத்து அதனால மாட்டிப்பீங்க. ஆனால் கேது எல்லாத்த விட மாஸ்டர்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, கேதுங்கிறது உங்களை ஆன்மீக பாதையை நோக்கி இழுத்துட்டு போகும். ராகுங்கிறது உங்களை சுகபோக வாழ்க்கையை நோக்கி இழுத்துட்டு போகும். ராகு கடன் வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க வைக்கும். கேது இருக்கிறதெல்லாம் விற்று செட்டில் பண்ணிவிட்டு எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக ரோட்டில் கூட துண்டை விரித்து படுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். கேது நிம்மதியை கொடுக்கக்கூடிய கிரகம், ராகு சொகுசை கொடுக்கக்கூடிய கிரகம். இது ரெண்டும் இல்லாத எந்த மனித வாழ்க்கையும் இல்லை, எந்த உயிரினமும் எந்த பிறப்புமே வராது. அதனால் ராகு கேது ஏதோ உங்களுக்கு எதிரி கிடையாது, நம்மளோட கர்ம வினையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம். இது நம்ம உடல் ரூபத்தில் தான் அனுபவிக்கிறோன்னா, இந்த உடலுக்கு சில மந்திர சக்தியை கொடுக்கும்போது அதை சரிவர தடுத்து நிறுத்தவும் திருத்திக்கவும் முடியும். நீங்கள் ஒருவேளை ராகு திசையில் இருக்கீங்கன்னா எந்த விஷயத்தையும் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை சிந்திக்கணும். அதுதான் அது சொல்லுது. கேது திசையில் இருக்கீங்க அப்படின்னா சடனாக எந்த முடிவும் வாக்குறுதியும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அதனால பிரச்சனை வரும். இது 2ல் மட்டும் கவனமாக இருக்கணும். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இது 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, முன்கோபத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே போதும், 100% பரிகாரமே இல்லாமலே உங்களுக்கு சரியாயிடும். ஆனாலும் இந்த மந்திரங்கள்லாம் ஏன், இந்த கோயிலெலாம் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான். நம்பிக்கையோடு செய்யுங்க. பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக பெரியவாவை பிரார்த்தனை பண்ணி நான் இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கேன். உங்களுக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை பெரியவா கொடுப்பாங்க.